கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். உன் இளவயதில் உன்னோடனே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்று அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அன்பும் அவர் செய்த உடன்படிக்கையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் செய்த கிருபை. இந்த உடன்படிக்கை என்பது ஒருவருக்கொருவர் அந்த செய்து முடிக்கிறார். அதாவது நான் இதை செய்வேன், இதை செய்து முடித்து விடுவேன் அப்படிங்கிறது உறுதியாக. நம்ம மக்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக சத்தியம் பண்ணுவாங்க, நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. உடன்படிக்கைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒருவருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை நிச்சயமாக செய்து முடிச்சிருவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சவங்க பார்க்கும்போதெல்லாம் பெரியவங்கெல்லாம் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, சொன்னால் சொல்லு மாதிரி இருக்கும். நீ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொன்னால் அது எனக்கு நினைவு இருக்குது, அதெல்லாம் நீ இந்த வார்த்தைக்கு நீ கனம் பண்ணு, அந்த வார்த்தையை தப்பாக பண்ணாத அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க. நான் சொல்லியிருக்கிறேன், ஆமாம் நான் சொன்னேன், அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன வார்த்தையை அதை கரெக்டாக செய்வாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சொல் வார்த்தைகள் எல்லாம் அவங்க இப்போ வர 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 அது இல்லாமல் போயிட்டு, வார்த்தைக்கு ஒரு கனம் இல்லை. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கும் பொழுது ஒரு இரத்த உடன்படிக்கை, அதாவது பலியிட்டு அதை முன்னிட்டு அவர் சொல்லுகிறார், இது நான் செய்து தீர்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். சில உடன்படிக்கையில் அவர் செய்யும் பொழுது கடவுளே வந்து அவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் பாருங்க. ஆனால் இப்போ உள்ள மக்கள் பாருங்க, அதெல்லாம் விட்டு நீங்கள் அதெல்லாம் இப்போ சொன்னோம்னா நான் 10 நாளைக்கு முன்னாடி நீ இப்படி சொன்னானே, நான் எப்போ சொன்னேன் அப்படிங்க, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பேப்பர்லலாம் எழுதலை இந்த ப்ரோசஸ் வந்துச்சு. என்னைக்கு மனிதனுடைய வாக்கு மாறிச்சோ அதுக்கப்புறம் இந்த பேப்பருடைய ப்ரோசஸ் வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஒரு எழுதி வைக்க வேண்டியிருக்கு. நீ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே ஒரு சொத்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதி நான் இந்த வாரம் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி வச்சு அந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சு அதை திரும்ப காட்ட வேண்டியிருக்கு. மக்களுக்கு நினைவு உண்டு, வார்த்தை சொன்னால் அது நிச்சயமாக இருக்கும். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக அது மறக்காது. ஆனாலும் மனிதர்களுடைய சூழ்நிலை பாருங்கள், அதை ஏதாட்டி ஏமாற்றி வாங்கி அவனை எப்படியாட்டு கவுத்து அதை பிடிங்கிடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அந்த சூழ்நிலை. ஆனால் தேவன் பாருங்கள், அவனை தேடி வந்து இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு பாருங்கள். அந்த மாதிரி உன் இள வயதிலே உன்னோடு பண்ணு. நீங்கள் சின்ன வயசில் இருப்பீங்க, உங்களுக்கு அறியாது. தேவன் பாருங்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் ஒரு சில உடன்படிக்கையை உங்களுக்குள்ளே வைக்கிறார். அதாவது உங்களுக்கே அது தெரியுமா என்னமோ தெரியல. ஆனால் பாருங்கள், அவர் முதல்ல உங்களை ரட்சிக்கிறார். ரெண்டாவது ஒரு அற்புதமான பைபிளை உங்களுக்கு கையில் கொடுத்து இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டு என்று சொல்லி அவர் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கொடுக்கிறார். கொடுத்த மட்டுமல்லாமல் தன்னுடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி இதையெல்லாம் ஒரு மனிதன் இழந்தானோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாருங்கள், இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை காரணமாக எல்லாமே இழந்துருதான். தன்னுடைய நாவை சரியாக பயன்படுத்தாமல் சூழ்நிலை இறந்துருதான், அவனுடைய எழுத்தை சரியாக கவனிக்காமல் அவனுடைய சரீரத்தை பிள்ளனை இறந்துறது, இப்படி நிறைய விஷயங்கள் அவனாகவே இழந்து விடுகிறான். ஆனால் இந்த பாருங்கள், தேவன் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவருடைய குமாரனை அனுப்பி ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அதை கொடுத்து மக்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அற்புதமான கரத்தில் நமக்கு இன்னைக்கு பைபிள் கொடுத்துருக்கு. இந்த பைபிள் இளம் வயதிலே பாருங்க, உன்னோடனே பண்ணின என் உடன்படிக்கை நான் நினைத்து, அந்த காலகட்டத்தில் இப்போ அந்த நேரத்தில் உன்னை ரட்சிக்கப்பட்டோம்ல, அந்த நேரத்தை அது உனக்கு கொடுத்து அந்த நினைத்து நித்திய உடன்படிக்கை உனக்கு ஏற்படுத்து. இந்த உடன்படிக்கையெல்லாம் நீ அறிந்து கொள்ளும்போது அது நிச்சயமாகவே நடக்கும். அவர் சொல்கிறார், நீ ஆபிரகாமுக்கு எடுக்கப்பட்ட உடன்படிக்கையெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டால் சந்தேகத்தில் தான் இருக்கணும். இல்லை, ஆபிரகாமின் தேவன் என் தேவன், ஆகையால் அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேரும். எப்படி? அதுக்கு தான் கல்வாரி சிலுவையில் அது எல்லாத்தையும் உங்களுக்கு வரதுக்காண்டி தான் அது ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த காலத்தில் அப்படி இல்லை, அவர்கள் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க, அதை தான் எங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்டருந்து எல்லாமே ஒரு சமமாக தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தான் கல்வாரி சிலுவையில் சிந்தி எல்லாருக்குமே இப்போ சமமாக, இப்போ பாருங்கள் உலகத்தில் பாருங்கள், எல்லாருக்குமே சமமாக தான் தேவன் வைத்திருக்கிறார். சூரியனும் எல்லாருக்கும் சமமாக இருக்குது, நிலாவும் சமமாக இருக்குது, நட்சத்திரங்கள் எல்லோரும் பார்க்கலாம்.
காற்றை எல்லாருமே அனுபவிக்கலாம், தண்ணி எல்லாருமே குடிக்கலாம், எல்லாமே பாருங்கள் எல்லாருக்கும் சமம் பாருங்கள். இந்த அண்ட சராசரி மழை எல்லாருக்குமே பொழிகிறது. இப்படி அண்ட சராசரி எல்லாமே தேவன் ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கையில் தான் இந்த இள வயதில் அவர் உங்களை தேர்ந்தெடுத்த முதல் கொண்டு இந்த உடன்படிக்கை அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சில வார்த்தைகளை சொல்லி அவர் உங்களுக்குள்ளே ஒரு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் பாருங்க. இந்த உடன்படிக்கை என்ன சொல்கிறாருன்னா, நித்தியமாக, அதாவது நிச்சயமாக அது நடக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களா? இப்போ ஒருத்தருக்கு இப்போ உள்ள சூழ்நிலைகளை நீங்களே பாருங்களேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கீங்க, ஒருத்தருக்கு ஒரு சொல்கிறீங்க, ஒரு 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 உதாரணமாக சொல்லுங்கன்னா ஒரு 5000 10,000 எவ்வளோ நீங்கள் தாரேன்னு சொல்லிவிட்டு, நான் இந்த டைட்டில் அவன் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, அவங்க வந்து நான் இத்தனை தேதியில் அவனுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு நீங்கள் கொடுக்கீங்க. ஆனால் அந்த சூழ்நிலை உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு சூழ்நிலை காரணமாக முடியலை. அப்போ நீங்கள் அதை வாக்கு முடியாத சூழ்நிலையே ஆகிட்டீங்க. நீங்கள் அதுக்கு சரியாக நீங்கள் அந்த வார்த்தையை கனமடலை முடியும் அப்படிங்க நினச்சி தான் நீங்கள் ஒருத்தர்கிட்ட அந்த வாக்கு கொடுக்கணும். எப்படி இல்லை நான் அந்த நேரத்தில் என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ, ஆனால் நான் உங்களால் என்கிட்ட உதவி செய்வேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சரியாக பேசணும். இல்லை நான் தருவேன், நித்தியமாக இந்த உடன்படிக்கை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சிடணும். ஏன்னா வார்த்தைக்கு நீங்கள் கனம் பண்ணிக்கிறீங்க, அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன் நான் செய்வேன். அதெல்லாம் தேவன் பாருங்க வந்து அவனை இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. ஆபிரகாம் அவன்கிட்ட வந்து நின்றுட்டு நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுவேன், நட்சத்திரங்கள் அதை போல் உன்னை சந்நிதியை பெருக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சவிக்கிறேன் இப்படி ஏராளமான அள்ளி கொடுக்குறாரு. உடன்படிக்கை அவனோடு பண்ணுறாரு. இந்த தேவன் பாருங்கள் இவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்கள், நம்மளை தேடி வர்றாங்க. அதனால தான் என்னுடைய யூடியூப்பில் தலைப்பு உன்னை தேடி வந்தார் அப்படிங்கிறது நான் அதிகமாக என்னுடைய தாட்லேருந்து நான் எடுத்து இந்த வீடியோ அந்த தலைப்பாச்சு. அவர் உன்னை தேடி வருகிறார். நீங்கள் அவரை தேடி போகவே இல்லை. முதல்ல ஆதியாமில் அந்த மனிதனை உருவாக்குதும் அவர் தான். அவன் பாவத்திலேருந்து விலகி போன பிறகு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஆபிரகாமும் அவனையும் தேடி வந்தது அவர் தான். இப்போ எல்லா காரியத்திலும் முதன்மையாக நிற்கிறதே அவர் தான். அதனால தான் எல்லா காரியத்திலும் முதன்மையாக அவரை வைக்கணுங்கிறது. அது வைக்கும் பொழுது அந்த உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவர் நம்ம பிரயாசத்தில் நம்முடைய கிரியைகள்னால தான் எல்லாம் நான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது, கர்த்தராலெல்லாம் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சூழ்நிலையில் நிறைய பேர் போயிட்டாங்க. நான் தான் படிச்சிருக்கேன், நிறைய எனக்கு சம்பளம் இருக்குது, அப்படி இருக்குது. சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு. அதை முதல்ல நீங்கள் மறந்துடுங்க. உங்களுக்கு ஒரு ஞானம் கொடுத்துருக்காருன்னா அது கர்த்தர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகிட்டுன்னு வச்சாங்களேன், உங்களை யார் வைப்பா வேலைக்கு? யாருமே வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு மறதி ஆகிட்டு ஏதோ ஆகிட்டு யாரும் இப்போ வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த மாதிரி தன்னுடைய கௌரவமான வார்த்தைகளை பேசாமல், பலத்தை எனக்கு சம்பாதிக்கிற பலத்தை எனக்கு கத்துறது அவரிடத்திலிருந்து தான் நான் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறேன், அவர் தான் என் குடும்பத்தை நடத்துகிறார், இப்படி அவருக்கு முதன்மை. ஏன்னா அவர் தான் முதன்மை செய்கிறார். எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னா, உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குன்னா அவர் தான் கொடுக்குறாரு. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நித்திய உடன்படிக்கை உங்களுக்குள்ளே ஏற்படுது. இந்த மாதிரி காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது இந்த நித்திய உடன்படிக்கை தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.